ஹே கைஸ், வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வீட்டில் கச்சோடி செய்ய போனா அந்த கச்சோடி எப்படி செய்ய போறோம்னு சொல்லி தான் பார்க்க போறீங்க. அது எப்படி செய்யலாம் சொல்லி வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் வீடியோ போறதுக்கான நோட்டிபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ கச்சோடி செய்யறதுக்கு மாவு ஃபர்ஸ்ட் பிசைஞ்சு வச்சுக்கலாம். 500 கிராம்ல மாவு எடுத்துக்கிறேன். நான் வெயிட் மிஷின்ல தான் எடுத்துக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணி 0 பண்ணிட்டு 500 கிராம்ல மாவு கரெக்டா எடுத்துக்கோங்க. ஃபைவ் 500 கிராம் பாத்தீங்கன்னா தெரியும், கரெக்டா இருக்கு. கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கும், ஆனா 500 கிராம் கரெக்டா இருக்கு. இப்போ இதான் ஆஃப் பண்ணிட்டு இதுல தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சா இதோ இந்த மாதிரி இருக்கணும். தண்ணி தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. பேசக்கூடாது. இந்த மாதிரி நல்லா பேசிட்டு லைட்டா ஸ்டிக்கியா தான் இருக்கும். ஷீட் கீழே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கியா தான் இருக்கும் லைட்டா. நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா அதை பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு பவுல வச்சு மேல ஆயில் போட்டு கிளீனான கிளாத் போட்டு ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நல்லா ஊற விட்டுருங்க மாவை. இப்போ கச்சோடிக்கு உள்ள ஸ்டஃப் பண்றதுக்காக ஸ்டஃபிங்க்கு ஒரு ஜார் எடுத்து அதுல ஒரு 2ல இருந்து 3 பச்சை மிளகாய் உடைச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 2 துண்டு இஞ்சி கொஞ்சமா, அப்புறமா கொத்தமல்லி ஒரு கை நிறைய போட்டு மிக்ஸி ஜார்ல நல்லா நம்ம அதை கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பேஸ்டா அரைச்சிடாதீங்க. இது கரெக்டா இருக்கும்ல நம்ம பட்டாணில ஸ்டஃப் பண்றதுக்கு. இது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். மேல ஸ்ப்ரிங்கிள் பண்றதுக்கு கடாய் வச்சுக்கிறேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ஒரு ஸ்பூன் சீரகம், தனியா ஒரு ஸ்பூன், பெப்பர் கொஞ்சம். இதை நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இதை வறுத்துட்டு நம்ம மிக்சியில் அரைக்க போறது இல்லை, நம்ம கல்லுல வச்சு இடிக்கதான் போறோம். இதை நல்லா வறுத்தாச்சு. இப்ப கல்லுல போட்டு இடிச்சு பவுடர் பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு நல்லா இடிச்சு பவுடர் பண்ணிக்கோங்க. ரொம்ப தூளாக்க வேணாம். ஓரளவுக்கு அந்த பீஸ் எல்லாம் தெரியிற அளவுக்கு இருக்கணும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பேன் நல்லா காஞ்சிருச்சு. இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கீ விட்டுக்கோங்க. இந்த கீல நான் பட்டாணி வந்து கொஞ்சமா தான் போட போறேன். நான் கொஞ்சமா செய்யறதுனால கொஞ்சமா போட்டுக்கிறேன். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா அது குக் ஆகட்டும். 2000 years later. பட்டாணி நல்லா வெந்துருச்சு. பட்டாணி வந்து இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இப்ப வந்து கையில எடுத்து நசுக்கி பாருங்க. கொஞ்சம் உடையணும் பட்டாணி. உடைஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பட்டாணி வந்து நல்லாவே குக் ஆயிடுச்சு. இப்ப இது கூட வந்து நம்ம இடிச்சு வச்சிருந்தோம்ல மசாலா, வறுத்து இடிச்சு வச்சிருந்தோம்ல அந்த மசாலா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சமா வந்து பெருங்காயம் தூள் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவுக்கு உப்பு போடுங்க. அப்புறம் மேங்கோ பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர். இது வந்து நிறைய சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். நீங்க ஆன்லைன்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம். உங்களுக்கு ஜெப்டோ, பிக் பாஸ்கெட் இந்த மாதிரி ஆப்ல கூட கிடைக்கும். நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம். மேங்கோ பவுடர் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போடுங்க. அதுக்கப்புறமா சுகர் வந்து 1/2 டீஸ்பூன் சுகர் போட்டா போதும். இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல சில்லி, அந்த கொத்தமல்லி எல்லாம் போட்டு இஞ்சி போட்டு அதையும் வந்து இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பொட்டேட்டோ ஸ்மாஷர் இருக்குல்ல, அந்த ஸ்மாஷர் எடுத்து நல்லா நீங்க ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு பட்டாணி நல்லா கூழாக்காம ஓரளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளவுதான், உள்ள இருக்க நம்ம ஸ்டஃபிங் ரெடி. அவ்வளோதான், இந்த ஃபில்லிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. உள்ள வைக்கிற ஃபில்லிங். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மூடி வச்சிருந்தோம்ல மாவு, 2 ஹார்ஸ்க்கு மேலே ஊற வச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மாவு நல்ல புஃப்னு வந்து செம்ம சாஃப்டாக இருக்கும் மாவு, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ இதை வந்து நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க மாவை. இந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு இப்படி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சல அந்த ஃபில்லிங் இதுக்குள்ளே வச்சுக்கலாம். நான் கொஞ்சமாக வைக்கிறேன், ஏன்னா நான் கொஞ்சமாக தான் செஞ்சுருக்கேன் அப்படின்றனால. வச்சுட்டு இதை அப்படியே மூடிடலாம். இந்த மாதிரி இப்படி மூடிடுங்க. மூடிட்டு இந்த எக்ஸஸாக இருக்க மாவை என்ன பண்ணிடுங்க, பிச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு நல்லா
ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கணும். அப்பதான் கச்சோரி உப்பி வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி எண்ணெயை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்காதீங்க, அப்புறம் உப்பி வராது. இப்போ இதில் நம்ம பண்ணி வச்சிருக்கிறத ஒன்று ஒன்றா போட்டுருவோம். இந்த அளவுக்கு தான் இருக்கணும் எண்ணெய் காஞ்சி. இப்படி பொறுமையாகவே பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பி வருது பாருங்க, அந்த மாதிரி உப்பி வரணும். அப்பதான் கச்சோடி ஷேப் வந்து நல்லா இருக்கும். அது மாதிரி நல்லா உப்பி வரணும். பாருங்க, நல்லா உப்பி வரும்போது இந்த மாதிரி மேல மிதக்க ஆரம்பிச்சிடும் நம்மளோட கச்சோடி. நல்லா ஆயில மேல ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நீங்க கனமா போட்டீங்கன்னா உங்களுக்கு கச்சோடி மேலே வராது, உள்ளே போயிட்டு அமுங்கிடும். அப்புறம் அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது. லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு பண்ணணும், இல்லைன்னா தீஞ்சிடும். கச்சோடியோட ஷேப்பே வராது. அப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க. லைட்டா இப்படி திருப்பி விட்டுருங்க அந்த சைடு. பாருங்க, லாஸ்டா ஒண்ணு போட்டேன் கனமா, அது பாருங்க வெளியவே வர மாட்டேங்குது. இங்க பாருங்க, மாவு நிறைய இருக்க கூடாது. அவ்வளவுதான், நம்மளோட கச்சோரி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரும்போதே நீங்க எடுத்துருங்க. நம்ம இப்ப பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். சரி, சூடா இருக்கு. கச்சோடி ரெடி. சூப்பரா கச்சோடி ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியா? ஆமா. இப்பவே கிறிஸ்பியா தான் இருக்கு. கவுனத்துல சூப்பரா இருக்கு. நீங்க வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க இது எப்படி செஞ்சாங்கன்னு சொல்லி. நீங்களும் இதே மாதிரி ப்ராசஸ் செஞ்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோல உங்க சந்திக்கிறேன். பாய்.